இன்றைக்கு தொடர்ந்து பெண்கள் வன்கொடுமைக்கும் ஆளாக்கப்படுவதும் அதை உடனே இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு சாதாரண சம்பவமாக நினச்சி முதலமைச்சர்லேருந்து மற்றவங்க கவலைப்படாமல் இருக்கிறது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு 5 வயசு பெண் குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு இலக்கானது எந்த ஆட்சியில் நடந்தது, தமிழ்நாட்டில் எந்த காலத்தில் நடந்தது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரே பெண்கள் வெளியே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு 3 மாதத்துக்கு முன்னே நினைக்கிறேன், இதே சென்னையில் ராத்திரி 11 மணிக்கு பெண்கள் காரில் வந்தவங்கள சேஸ் பண்ணி அவங்கள துன்புறுத்தலுக்கு இலக்காக்க நினச்சி அவங்க தப்பிச்சு போய் ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்த உடனே அந்த காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரி என்ன சொன்னார், ராத்திரியில் ஏமா பெண்கள்லாம் வெளியே வரீங்க, இது ஸ்டாலின் ஆட்சி நடக்குதுன்னு தெரியாதான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குது. இன்றைக்கி அந்த வழக்கில் அவங்க திமுக சார்ந்தவங்கன்றதுனால நடவடிக்கை எடுக்கலன்றது வேறு. அதுக்கு பிறகு அவங்க சேஸ் பண்ணி விரட்டினாங்கன்றதெல்லாம் அவங்க பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பு கேட்டு போனால், போலீஸ் ஸ்டேஷனில் யார் ராத்திரியில் 11 மணிக்கு வெளியே போகிறேன்னு கேட்குற ஒரு அதிகாரியில் வச்சிட்டு இந்த ஆட்சி நடக்குதுன்னா அவர் மேலே தப்பு இல்லை. அவர் நடக்கிறத சொல்கிறாரு, திமுககாரங்கள்லாம் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க, நீங்கள்லாம் வெளியே வரலாமான்னு கேட்குறாரு. அவர் தரப்பு நியாயமாக இருந்தாலும் ஒரு ஆட்சியினுடைய அசிங்கம் இல்லையா, கேவலம் இல்லையா?